ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 கிலோ சிக்கனில் மேக்ஸிமம் ஒரு 15 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். சரி வாங்க பார்க்கலாம். விறகடுப்பில் சமைக்கிறது தான் டேஸ்ட்டே தனியாக இருக்கும். விறகடுப்பு கிடைக்கல, அதனால் இந்த அடுப்பில் சமைக்கிறோம். அப்போது சில்வர் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்கிறத விட இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரத்துனா இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆயில் ஊற்றி நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடானதும் பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பெரிய வெங்காயம், ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருகு விட்றாதீங்க. அதுக்கடுத்து கொஞ்சோண்டு புதினா, மல்லி, கொத்தமல்லி, அதுக்கடுத்து பச்சை மிளகாய், ஒரு 6-7 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்போ கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஒரு கட்டு புதினா, மல்லி ரெண்டும் சேர்த்து ஒரு கட்டில் வர வரைக்கும். அப்புறம் தக்காளி, ஒரு 4 தக்காளி, பழுத்த தக்காளியாக 4 தக்காளி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயமும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். காரத்துக்கு கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி நல்லா பதத்துக்கு வரும். மிளகாப்பொடியும் ஒரு ஸ்பூனு, மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதுதான் சீக்ரெட் மசாலாவே, இது தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் சம அளவு இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன குறைச்சி எடுத்துப்பாங்க. அந்தளவுக்கு போட்டு அதான் டேஸ்ட்டே. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஸ்டார்டிங் எண்ணெயிலே போடுவாங்களா, அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப கறிடும். அதனால தான் இப்படி பவுட்ராக திரிச்சு வச்சுப்பாங்க. அதுதான் பாய் வீட்டு பிரியாணி அவங்க செய்கிறதுல டேஸ்ட்டே. நம்ம செய்கிறதுக்கும் அவங்க செய்கிறதுக்குள்ள வித்தியாசமே. அப்புறம் 2 கிலோ சிக்கனை நல்லா போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கடுத்து தண்ணி சேர்க்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் சேர்த்தோம்னா சிக்கன் கூட கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதை லைட்டாக மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்ததும் சீரக சம்பா அரிசி, பிரியாணிக்கு ருசியே சீரக சம்பா அரிசி தான். மற்ற ஊர்லெலாம் மேக்ஸிமம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் திண்டுக்கல்லில் மேக்ஸிமம் சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி போட்டால் தான் டேஸ்ட்டே. லாஸ்ட்டாக நெய் ஊற்றி, ஸ்டார்டிங் நெய் ஊற்ற மாட்டாங்க, எண்ணெய் மட்டும் ஊற்றுவாங்க. லாஸ்ட்டாக இறக்க போகும்போது தான் மேல் டாப்பில் நெய் ஊற்றி தம் போட்டுருவாங்க. தம் போட்டால் ருசியான பிரியாணி.